விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 66. இராவணனை மடக்கிய பாலகன். முன்னொரு காலத்தில் இலங்கை வேந்தனான இராவணன் வானத்தைத் தொடும் கைலாய மலைக்குச் சென்று கைலாசநாதரை குறித்து அரும்பெரும் தவம் செய்து கொண்டிருந்தான். விரிசடையில் கொன்றையும் பிறையையும் சூடிய சிவலோகநாதன் இராவணன் எதிரே காட்சியளித்து, "நீ விரும்பும் வரங்களைக் கேள்" என்றார். இராவணன் அப்பெருமானை பலமுறை வலம் வந்து போற்றித் துதித்து, "கண்ணுதல் பெருமானே, சங்கரரே, சொர்க்கலோகம் முதலான உலகங்கள் அனைத்தும் அழிந்து போகும் காலத்திலும் என்னுடைய இலங்காபுரி மட்டும் அழியாமல் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி எனக்கு வரம் தர வேண்டும்" என்று கேட்டான். சிவபெருமானும் அதற்கு இசைந்து ஒரு சிவலிங்கத்தை அவன் கையில் கொடுத்து, "இராவணா, இந்த சிவலிங்கத்தை உன்னுடைய இலங்காபட்டினத்தில் பிரதிஷ்டை செய்து அதை பக்தியோடு நீ வழிபட்டு வந்தால் உன் கோரிக்கை நிறைவேறும். ஆனால் இந்த லிங்கத்தை உன்னுடைய நகரத்திற்கு எடுத்துச் செல்லும்போது சித்த சுத்தியோடு வாகனத்தின் மீது ஏறாமல் கால்நடையாகவே செல்ல வேண்டும். அவ்வாறு வழிநடந்து செல்லும்போது எக்காரணத்தைக் கொண்டும் இந்த லிங்கத்தை உன் கையிலிருந்து பூமியில் வைக்கவே கூடாது. மாறாக பூமியில் வைத்துவிட்டால் லிங்கம் மீண்டும் உன் கைக்கு அகப்படாமலே போய்விடும். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள்" என்று கூறி மறைந்தார். இராவணன் குதூகலம் பொங்க சிவபெருமான் தந்த சிவலிங்கத்தை பயபக்தியோடு கையில் ஏந்தியவாறு எண்ணற்ற காடு மேடு மலை வனாந்தரங்களை எல்லாம் கடந்து சென்று கடல் நடுவேயுள்ள தன் இலங்காபுரி பட்டணத்தை நோக்கி கால் கடுக்க நடந்து சென்று கொண்டிருந்தான். அதை அறிந்த தேவேந்திரன், "ஆகா, இந்த சிவலிங்கத்தை இராவணன் இலங்கைக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருவான் ஆகில் எக்காலத்திலும் அவனது தலைநகரோடு அவனும் அழியவே மாட்டான். அவனால் என் அமரகுலத்திற்கல்லவா தீவினை வந்து சூழும். இனி இதற்கு என்ன செய்வது" என்று யோசித்து பயந்தான். பிறகு அவன் 30 முக்கோடி தேவர்களோடும் புறப்பட்டு கைலயங்கிரியை அடைந்து அங்குள்ள விக்னேஸ்வரரின் திருவடிகளை கும்பிட்டெழுந்து தெய்வ கங்கையால் அம்மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்து கற்பக மலர்களால் அர்ச்சித்து அவரை பலவாறாகவும் துதித்து நின்றான். பிள்ளையார் புன்முறுவல் பூத்து, "இந்திரனே, நீ எதை உத்தேசித்து என்னை நாடி வந்தாய்" என்று கேட்டார். இராவணன் தவம் செய்து சிவபெருமானிடத்திலிருந்து ஒரு சிவலிங்கத்தை தன் கையில் வாங்கி இருக்கிறான். அதை வழியில் வைக்காமல் தன் இலங்காபுரிக்கு கொண்டு போய் வைத்து வழிபட்டு வந்தால் அவனுக்கு என்றென்றும் அழிவே ஏற்படாதாம். ஆகவே அவன் இலங்கையை அடைவதற்கு முன்பே வழியில் ஏதாவது ஒரு விக்கினம் உண்டாக்கி லிங்கத்தை தரையில் வைக்கும்படி செய்து அவனால் தேவர்குலம் தொல்லைப்படாதபடி காக்க வேண்டும் என்று இறைஞ்சினான். கணேசர் உடனே ஜலத்திற்கு அதிபதியான வருணதேவனை கூப்பிட்டு, "வருணனே, நீ உடனே சென்று இலங்காபுரியை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் இராவணனின் வயிற்றில் நீரை நிரப்பி ஜல உபாதையை உண்டாக்கிவிடு" என்றார். வருணனும் அதன்படியே இராவணனின் வயிறு முட்டும் அளவுக்கு நீரை நிரப்பிவிட்டான். உடனே பிள்ளையார் ஒரு பிராமண சிறு பையனின் வடிவமெடுத்து இராவணன் எதிரில் நடந்து சென்றார். அச்சமயம் இராவணன் தன் வயிற்றில் ஜர்ப்ப உபாதையை பொறுக்க முடியாமல் நீர் கழிக்க வேண்டுமென்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டு தவிதவித்தான். தன் கையில் வைத்திருக்கும் சிவலிங்கத்தை கீழே நிலத்தில் வைக்கக்கூடாது என்று சிவபெருமான் கூறிய கட்டளையை நினைத்து வேறு வழியொன்றும் தோன்றாமல் திணறினான். அச்சமயம் தன் எதிரே வந்து கொண்டிருந்த பிராமண பாலகனைக் கண்டதும் அவன் பெரும் மகிழ்ச்சியடைந்து இனிமையாக பேசி, "அடே தம்பி, எனக்கு அவசரமாக நீர் கழிக்க வேண்டும் போல் இருக்கிறது.
நான் போய் சேர வேண்டிய நகரமோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஆகையால் நான் நீர் கழித்துவிட்டு வரும் வரையிலும் என் கையிலுள்ள இந்த சிவலிங்கத்தை தரையில் வைக்காமல் உன் கையிலேயே வைத்து கொண்டிரு என்று சொன்னான். அதற்கு பிராமணப் பையன், நானோ சிறு பிள்ளை, என்னால் இந்த சிவலிங்கத்தை அதிக நேரம் கையில் வைத்து கொண்டிருக்க சக்தி இராது. நீங்கள் மிகவும் கெஞ்சி கேட்பதால் நான் இந்த லிங்கத்தை என் கையில் கொஞ்ச நேரம் வைத்து கொள்கிறேன். ஆனால் இதை தூக்கி கொண்டு அதிக நேரம் நிற்க முடியாதபடி கை வலித்தால் நான் உங்களை 3 முறைகள் கூப்பிடுவேன். அதற்குள் நீங்கள் திரும்பி வந்து இதை உங்கள் கையில் வாங்கி கொண்டு விட வேண்டும். இல்லாவிட்டால் இதை தரையிலேயே வைத்துவிட்டு என் வழியே போய்விடுவேன் என்று சொன்னான். ராவணனும் அதற்கு சம்மதித்து அந்த பையனின் கையில் சிவலிங்கத்தை கொடுத்துவிட்டு ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் சென்று நீர் கழிக்கலானான். அவன் அப்பால் சென்றதுமே அந்தச் சிறுவனான விநாயகர் 3 முறைகள் கூப்பிட்டுவிட்டு ராவணன் திரும்பி வருவதற்குள்ளாகவே சிவலிங்கத்தை பூமியில் வைத்துவிட்டார். ராவணன் விரைந்தோடி வந்து சிவலிங்கம் நிலத்தில் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மனம் பதைத்தான். பிறகு அதை தன் மலை போன்ற 2 கைகளினாலும் பூமியிலிருந்து கிள்ளி எடுக்க முயன்றான். ஆனால் சிவலிங்கத்தின் அடிப்புறமோ பூமிக்குள் அழுந்தி ஊடுருவி கற்பச்சிகளைப் போல் ராவணனின் கைப்பிடிக்குள் சிக்கி வராமல் சிறிதும் அசைவற்றிருந்தது. நிலமும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தது. அதனால் ராவணன் அடைந்த மன வருத்தம் சொல்லை முடியாது. அவன் மீண்டும் விடாமுயற்சியோடும் 2 கைகளும் நோக அதை வலியுடன் பிடித்து இழுக்கும்போது அந்த சிவலிங்கம் பசுவின் காது போல் குழைந்து ஒளி வீசியது. அக்காரணத்தால் வானோரும் வையகத்தோரும் அந்த இடத்தை கோகர்ணம் செய்து அழைக்கலானார்கள். கோகர்ணம், கோ பசு, கர்ணம் காது. பசுவின் காதைப் போல குழைவுபட்ட சிவலிங்கமுள்ளதாலில் அந்த புண்ணிய தலத்திற்கு கோகர்ணம் என்ற பெயர் வழங்குகிறது. அத்தலம் துளுவ தேசத்தில் அமைந்திருக்கிறது. விநாயகர் அத்தலத்தில் அச்சிவலிங்கத்தை வைத்ததால் அது விநாயகலிங்கம் எனவும் வழங்கப்படுகிறது. ராவணன் எவ்வளவோ முயன்றும் அந்த சிவலிங்கத்தை கையில் எடுக்க முடியாமல் போகவே, அடேயப்பா, இது மகாபலம் வாய்ந்தது என்று கூவினான். அதனால் அச்சிவலிங்கத்திற்கு மகாபலலிங்கம் என்ற மற்றொரு பெயரும் வழங்குகிறது. இந்த லிங்கத்தை பூமியில் வைத்த பிராமணச் சிறுவன் மீது ராவணன் அடங்காத கோபம் கொண்டு அவன் தலையில் ஆத்திரத்தோடு ஓங்கி குட்டினான். உடனே பிராமணப் பையனாக இருந்த கணேசர் தம் சுய வடிவமெடுத்து தம் தும்பிக்கையால் ராவணனை தூக்கி அவன் தலை வானத்து முகட்டில் முட்டும்படி மேலே எறிந்தும் தம் கால்களால் அவன் பாதாள லோகத்தில் அழுந்தும்படி தள்ளியும் பந்தாடினார். அதனால் ராவணனின் உடம்பிலுள்ள எலும்புகளெல்லாம் தளர்ந்து சதுராடின. அதை ராவணனால் பொறுக்கவே முடியவில்லை. மரண வேதனை போல் உடலெங்கும் பொறுக்க முடியாத வலியெடுத்தது. அதனால் அவன் கூச்சலிட்டு விநாயகப் பெருமானை தொழுது, கர்த்தனே, அடியேன் செய்த பிழைகளை மன்னித்தருள வேண்டும். என்னை மேலும் வாட்டி வதைக்காமல் கருணை கூர்ந்து எனக்கு உயிர் பிச்சை தந்தருள வேண்டும். தங்களுக்கு அடியேன் சரணம் என்று வேண்டி ஓலமிட்டான். பிள்ளையார் புன்னகை புரிந்து அவனுக்கு உயிர் பிச்சை அளிக்கும் வண்ணம் தமது கடைக்கண் பார்வையை அவன் மீது செலுத்தி அவனை தம் தும்பிக்கையின் பிடியிலிருந்து பூமியில் விட்டார். ராவணன் நறுமண மலர்களால் அவர் திருவடிகளை அர்ச்சித்து வேதாகமங்களால் போற்றித் துதித்தான். விநாயகர் அவனை நோக்கி, ராவணா, என் தலையில் முன்பு நீ எவ்வாறு குட்டினாயோ அதேபோல் உன் தலையிலும் இப்போது குட்டிக்கொள் என்று கட்டளையிட்டார். உடனே ராவணனும் தன்னுடைய தலையில் இரத்தம் ஒழுகும்படியாக பலமாக குட்டிக் கொண்டான். அதை கண்ட கணேசர், இவ்வாறு நம்மை கண்டவுடன் யாராவது தலையில் குட்டிக் கொள்வார்களேயானால் அவர்களின் துயரங்களை எல்லாம் துடைப்போம் என்று கூறிவிட்டு அவனுக்கு வேண்டிய பல வரங்களையும் கொடுத்துவிட்டு மறைந்தார். அதன் பிறகு
ராவணன் அளவற்ற மகிழ்ச்சியுடன் தனது இலங்காபுரியை அடைந்தான். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.